வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாதனால என்னுடைய உடலில் நிறைய பருக்கள், குட்டி குட்டியான சின்ன பருக்கள். ஆனால் அது ரொம்ப மோசமான நிலைமையில இல்லை. ஆனாலும் அது ஒரு எனக்கு ஒரு தொல்லை கொடுக்குற ஸ்டேஜில் தான் எனக்கு அந்த பருக்கள் இருக்குது. அந்த பருக்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு குத்தும், திடீர்னு எரியும். சில டைம் ஒன்றுமே அது நமக்கு டிஸ்டர்பாக இருக்காது. மூஞ்சிலையும் சரி, நம்ம இந்த ஸ்பேஸ் நமக்கு முகத்துலேயும் சரி, கை காலில் இருந்தாலும் சரி அப்படி தான். ஆனால் திடீர்னு நமக்கு அது எரிச்சல் உண்டாகும். நேற்று நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு நபரை பார்த்தேன். அவர் உடம்புல அப்படியே ரொம்ப கட்டி கொப்புளங்கள், எக்கச்சக்க கொப்புளங்கள். அது பிறவிலேயே அவங்களுக்கு இருந்துச்சா, இல்லை அதுக்கப்புறமா தான் இடையில அது மாதிரி கொப்புளங்கள் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுவார்ல, நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும் நம்ம இருதயத்தில். அது மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்பா எப்படி தான் இப்படி வாழ்கிறாங்க தெரியலையே, எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும். அதாவது தலையிலேருந்து கால் வர இருக்கும் கட்டி கட்டியாக. அவங்க எப்படி சோப் போடுவாங்க, எப்படி குளிப்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போடணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் யோசிச்சு, அவங்களுக்கு படுக்கும்போது அந்த கட்டி எப்படி முதுகில் குத்தும். நீங்கள் அந்த கொப்பளங்களால் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆவாங்க. ஆனால் அது அவங்க கூடயே தான் இருக்குது. அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையானலாம் எனக்கு தெரியல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஏசுப்பாங்கிட்ட பேசினார். உனக்கு இந்த சின்ன பருக்கள் கொஞ்சம் தான் இது மாதிரி இருக்குது க்ளோரி, நீ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா சொன்னனால இன்றைக்கி நம்ம அது மாதிரி பருக்களால் இருக்கிறவங்களுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது மாதிரி வியாதிகள் மத்தியில் பருக்கள் நிறைந்து எவ்வளோ பேர் காணப்படுறாங்க ஆண்டவரே. அந்த சின்ன சின்ன பருக்கள் வந்தால் எவ்வளோ எரியும் ஆண்டவரே, எவ்வளோ குத்து ஆண்டவரே. எனக்கு சின்ன பருக்கள் இருக்கும்போதே என்னால் வலி தாங்க முடியல, குத்துது ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் அது மூலமாகவே சர்வே பண்ணுறாங்க ஆண்டவரே. எந்த பருக்களுமே யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே. முகத்தில் இருந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை யாருக்குமே எந்த பருக்களும் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அது மாதிரி பருக்கள் இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்காக நீங்கள் ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. இந்த வீடியோ மூலமாக அப்பா நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பாடுகள் சகிச்சிருப்பாங்களா ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு ஆறுதலை நீங்கள் கட்டளையிடுங்க. நீங்கள் சொன்னால் போதும் ஆண்டவரே.